போன விடையில கை எப்படி அசையுதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து கை எப்படி மசில்ஸ் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இது வந்து ஷோல்டர். ஓகே, ஷோல்டர் மசில், பைசெப்ஸு, ட்ரைசெப்ஸு லைட்டாக தெரியும் முன்னாடி பார்க்கும்போது. ஓகே, அதுதான். அப்புறம் வந்து கை, ஆஹ், கை விரல்லாம் வரும். ஓகே, அவ்வளோதான். பைசெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது, சின்ன மசில் தான். ட்ரைசெப்ஸ் தான் பெருசாக இருக்கும். பின்னாடி பார்க்கலாம். பின்னாடியிலேருந்து கை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, தான் ட்ரைசெப்ஸ். இது முட்டி, கை முட்டி, கை. ஓகே, இப்படி தான் வந்து இருக்கும். இது வந்து முதுகு. ஓகே, முதுகெல்லாம் எப்படி வரைகிறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு கை மட்டும். இது பின்னாடி பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். கை சைடில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஓகே, இது முட்டி. ஓகே, இந்த மசில் ரொம்ப முக்கியம். இது வரைஞ்சா எல்லாம் ஈஸியாக வரைஞ்சிடலாம். வந்து கை ஸ்டார்ட் ஆகுது. கை எப்படி ஸ்டார்ட் ஆகுது, கையை பற்றி பார்த்துருவோம். மணிக்கட்டு. ஓகே, இங்கே தான் கை இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது கை விரல், கை உள்ளங்கையில் அப்படி இருக்கும்னு பார்க்கலாம். கை பார்த்தீங்க சொன்னால் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். உள்ளங்கை. ஓகே, உள்ளங்கை வரைஞ்சாச்சு. அப்போ விரல்லாம் வரையலாம். விரல் இந்த இடம் இது. ஓகே, இந்த ஷேப்பில் தான் இருக்கும் பார்க்கும்போது. கட்டை விரல். ஓகே, கை விரல். ஓகே, கையோட எலும்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல டி டி. ஓகே, இது இடது கை. ஓகே, இடது கை. பைசெப்ஸ், பைசெப்ஸ். ஓகே, ஓகே. இந்த ரெட் கலரில் வரைகிறேன். போன வீடியோல பார்த்துருப்போம், இருந்தாலும் இன்னொரு வாட்டி.
சொல்கிறேன். ஓகே. இப்படி தான் வந்து இருக்கும். ஓகே. இது க்ரீனில் க்ரீன். இது ஒரு எலும்பு, இது ஒரு எலும்பு, இங்கே மணிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதான். ஸோ 3ஆ பிரியும். இங்கே கட்டாரல் மட்டும் 2ஆக தான் பிரியும். இப்படி ஒரு எலும்பு இருக்கும், இங்கே ஒரு எலும்பு இருக்கும், இங்கே ஒரு எலும்பு இருக்கும். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் நெட்டில் பார்த்துங்க. இப்போ இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும் வரைகிறதுக்கு. இங்கே ஒரு எலும்பு, இங்கே ஒரு எலும்பு, இங்கே ஒரு எலும்பு, இங்கே ஒரு எலும்பு, இப்படி ஒரு எலும்பு, இந்த இடத்துல பச்சை பச்சைன்னு இருக்கும் எலும்புலாம். ஓகே. 1 2 3 ரிங் ஃபிங்கரு, இது சொண்டை விரல். ஓகே. கை வரையும் போது உங்கள் கையை பார்த்து நீங்கள் வந்து வரையலாம். ஓகே. கை வந்து இப்போ கை கை எப்படி போட்டோமா, கை வந்து மடிகிற இடம் வந்து இங்கே இருக்குது. இங்கே ரேகை கூட இருக்கும் கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகே. இந்த இடம் கொஞ்சம் குழியாக இருக்கும் இந்த இடம். ஓகே. சில பேருக்கு இங்கே 2 மசில் அந்த என்ன சொல்கிறது, மசில் வந்து லைட்டாக இங்கே 2 இப்படி தெரியும் சில பேருக்கு. சில பேருக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். ஓகே. ஃபிங்கர் சொண்டு விரல். ஓகே. அவ்வளோதான் விரல் கையெல்லாம் பொறுத்த வரைக்கும். இப்போ கை மடங்கும் போது எப்படி இருக்கும்னா, இதேதான். ஓகே. இப்படி இருக்கும், இப்படி இப்படி. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். நீங்கள் உங்கள் கையை பார்த்தே வரையலாம். ஸோ ஓகே. கையை டிஃப்ரெண்ட்டாக வச்சு வச்சு பார்த்து வரைங்க. ஸோ சைட்லேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்கும். ஓகே. இந்த இடத்துல ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கும். எக்ஸா, எக்ஸ் மாதிரி லைட்டாக தெரியும். ஓகே. இந்த இடத்துல கட்டாரலோட. ஓகே. அவ்வளோதான். டே இன்னும் அந்த சைடு எப்படி இருக்கும்னா, கை
ஓகே ஓகே. கட்டை விரல் இடத்துல கட்டை விரல் இருக்கும். சுண்ட விரல், இது வந்து சுண்ட விரல். ஓகே. இங்கே வந்து அந்த எலும்பு பேர் தெரியல. இந்த நடுவில் ஒரு எலும்பு இருக்கும்ல, முட்டி, கை முட்டி, அந்த எலும்பு தான் அது. ஸோ இங்கே தெரியும். சில நேரத்தில் தெரியும், சில நேரத்தில் தெரியாது. அது நீங்கள் கையை மடக்கி பார்த்து நீங்கள் பார்த்துங்க. நார்மலாக கை இருக்கும்போது தெரியும், ரொட்டேட் பண்ணும்போது தெரியாது, இது உள்ளே போயிடும். அது அப்படி கடவுளோட படைச்சிருக்காரு. ஸோ நீங்கள் கையை ரொட்டேட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்களே உங்கள் கையை பார்த்து எப்படி மசில்ஸ் எப்படி ரொட்டேட் ஆகுது அதெல்லாம் வந்து பார்க்கலாம். மற்றவங்கள மற்றவங்க கையை ரொட்டேட் பண்ணி பார்த்து கூட கற்றுக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ அதனால் கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையை யூஸ் பண்ணி உங்கள் கையை பார்த்து அப்படியே வரைங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பேர் வந்து க்ரீட்டா. க்ரீட்டா, KRITA, க்ரீட்டா. இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். கூகுளில் போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ யூஸ் பண்ணுற டேப்லெட், வரைகிறதுக்கு டேப்லெட் யூஸ் பண்ணுற வாக்கம் அப்படின்னு ஒரு கம்பெனியோட டேப்லெட்டு. கை ஓகே, கையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ கையை இந்த சைடு நம்ம பார்க்கலல்ல, அதையும் பார்த்துருவோம். இந்த சைடுனா மேல் பக்கம், கையோட மேல் பக்கம், இந்த நகைலாம் தெரியும். இது வந்து வலது கை. ஓகே. கையோட ஓகே, நகம். ரிங் ஃபிங்கர், மோதிர விரல். ஓகே. இது சுண்ட விரல். கட்டை விரல் இப்படி இருக்கும், இந்த சைடில் பார்க்குற மாதிரி இருக்கும், இது மாதிரி நேராக இருக்காது. ஸோ சில பேருக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல அந்த டெண்டன்ஸ் மசில் ஜாயின் ஆகிற இடம், டெண்டன்ஸ்லாம் வந்து தெரியும். ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு மசில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கூகுள் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா அது புரியும். நான் என்னது டெண்டன்ஸ்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், கையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஓகே, அடுத்தது வந்து காலை பற்றி பார்ப்போம். ஓகே, பாய்.